நம் இந்திய திரு அவையானது இன்று சிறைப்பணி ஞாயிறாக கொண்டாடுகிற அந்த அழைப்பை விடுத்த நிலையில் சாலையில் வாடுவோருக்கு கடவுள் வாழ்வு தரவும் அது விடுதலை வாழ்வாக அமையவும் அவர்களது வாழ்வை அந்த கடவுள் தாமே முன்னின்று மீண்டும் கட்டமைக்கவும் வேண்டி மன்றாடுவதற்காக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இயேசுவை பொறுத்தவரை சிறைப்பட்டிருக்கிற எல்லா மாந்தரும் கடவுளுடைய பிள்ளைகளே. 2018ஆம் ஆண்டு எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது. பெரிய வியாழக்கிழமை அன்று திருச்சி மத்திய சிறைச்சாலையில் திருப்பலி நிறைவேற்றுகிற வாய்ப்பு. அந்த கைதிகளின் பாதங்களை கழுவி பெரும் பேராக அதை கருதினேன். சிறைச்சாலைகளிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். அந்த கடவுள் உங்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் உங்களுக்கு விடுதலை அளிப்பார். இந்த சிறைப்பணி ஞாயிறை கொண்டாடக்கூடிய வேளையில் சிறைப்பட்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். திரு அவை அவர்களுக்கு செய்கிற இந்த பணிகளில் கடவுள் தாமே துணை இருக்க வேண்டும் என மன்றாடுவோம். அந்த சிறைவாசிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும், நலமிகுந்த வாழ்வை அந்த கடவுள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.